இங்க ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா சேர்ல பிடிச்சி உட்கார வச்சு ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அப்படியே மறக்க வைக்கிறாங்க. இதுக்கு எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னா, இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல்ல வந்து எல்லா சேட்டக்கார பொண்ணுங்களையும் போட்டுருவாங்க போல எல்லாத்தையும். சோ அவங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம மெண்டல் மாதிரி பண்றாங்க. அதே ஸ்கூல்ல புதுசா ஒரு பொண்ணு வந்து கரெக்டா சேர்றாங்க. அவ வந்து உடனே ஒரு மியூசிக் போடுறான். அதை ஒண்ணு அந்த அங்க ஏற்கனவே இருக்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கோப்படுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல மியூசிக்கே கிடையாதுங்க. மியூசிக்கை கூட தடை பண்ணி வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட மண்டையெல்லாம் அளவெடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங் இவன் மண்டையும் கைய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஆனா அதே சமயம் இன்னொரு பொண்ணு இவளை காப்பாத்தி கூட்டு போகுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்கூல்ல எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, ஆனா மியூசிக் போட்டா தெரிஞ்சிருவாங்க, அதனால மியூசிக் வந்து தடை செய்யப்பட்ட விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதை அந்த புது பொண்ணு கேட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்டு டே டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அடடே என்ன ஆச்சரியம், அவளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அந்த ஒன்னா தான் முடிவு எடுக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த ஸ்கூல்ல உள்ள மொத்த பிள்ளைகளையும் காப்பாற்றணும் அப்படின்னு. அதுக்கு எடுத்த முடிவு தான் என்னன்னா, பிரின்சிபல் ரூம்ல பிரின்சிபல் எஸ்கேப் ஆன டயத்துல அந்த மியூசிக்கை எல்லாரும் கேட்கற மாதிரி மைக்ல போட்டு விட்டுறாப்ல. அதை கேட்டு எல்லாருக்கும் பழைய ஞாபகம் வந்துருச்சு. அவ்வளவுதான், ஹாப்பி எண்டிங். இப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிருங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு